ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரம்யா. ஸ்டோரிஸ் எல்லாம் ரொம்ப நாள் ஆகிட்டு மன்னிச்சிக்கோங்க. ஸ்டோரி சேவ் பண்ணி வச்சுருந்தேன். ஸ்டோரேஜ் ஃபுல்லானதுனால எல்லாமே கரெக்ட் ஆகிடுச்சு. அதனால் தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் அம்மா வீட்டில் இருந்தனால எனக்கு திரும்பலாம் வீடியோ எடுக்க முடியலை. நான் இங்கே தான் என்னால் வீடியோ எடுக்க முடியும். அம்மா வீட்டில் வச்சு வீடியோலாம் எடுக்க முடியாது இல்லையா? அங்கே வந்து நமக்கு அந்த மாதிரி இட வசதியும் இல்லை. அம்மா திட்டுவாங்க. அதனால் அங்கே வச்சு வீடியோலாம் எடுக்க முடியாது. அதனால் எடுக்கலை. சரி, நம்ம லாஸ்ட்டாக என்ன சொல்லியிருந்தோம் ஸ்டோரியில் பார்த்திங்கன்னா, முத்து நகையோட தலை வந்து வெட்டப்பட்டு அந்த குடிலோட வாயிலில் இருந்துச்சு அப்படின்னு தான் நம்ம பார்த்து முடித்தோம். ஆக்சுவலி இந்த கதை வந்து நேரம் பார்த்திங்கன்னா புதுசாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்காக விக்ரம் ஃபஸ்ட்லேயே இருந்து பார்க்கணுமான்னு கேட்டால் அப்படியும் இல்லை. கடைசி 2 கதைகள் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு இந்த ஸ்டோரி புரிஞ்சிடும். ஃபஸ்ட்லேருந்து பார்க்கணும் அப்படிலாம் கிடையாது. அப்போ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கான்னு கேட்டிங்களா, எனக்கு அப்படி காப்பி பண்ணி அது எப்படி அதில் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் முடிஞ்சால் சேனல்குள்ளே போய் நான் போட்ட வீடியோஸில் லாஸ்ட் 2 வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம். ஹெட்டிங் பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அதை பார்த்துட்டு வந்தால் தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி வந்து முழுசாக கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். சரி, வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். வெட்டப்பட்ட தலையை பார்த்து மன்னன் வந்து ரொம்பவே அதிர்ச்சி ஆகிட்டாங்க. அப்போ வேதாளத்திட்ட கேட்குறாங்க, இது என்ன விஷயம்? வேதாளம், நம்ம முத்து நகையை காப்பாற்றணும்னு வந்தோம், ஆனால் அவங்களோட தலை வந்து இப்படி வெட்டப்பட்டு வாயிலில் வைக்கப்பட்டிருக்குது, நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் வந்து கேட்டோன்னே வேதாளம் அவங்களோட ஞான திருஷ்டியை யூஸ் பண்ணி அவங்க சொல்கிறாங்க, மன்னர் இது வந்து முனிவருடைய வேலை, எங்கே அவன் இல்லாத நேரம் வேறு யாரும் வந்து அவளை காப்பாற்றிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கான். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இவரோட தலையை எடுத்து அவங்களோட உடம்புல ஒட்ட வச்சுட்டு அங்கே இருக்கிற மந்திர பிரம்போட நுனியை திருகுனா அதில் வந்து தைலம் ஒன்று வடியும். அந்த தைலத்தை எடுத்து வெட்டப்பட்ட இடத்துல தடவிட்டு அந்த பிரம்பால் அவளை அடித்தால் அவங்க வந்து உயிர் தெழுவாங்கன்னு சொன்னோன்னே விக்ரமாதித்ய மன்னரும் அவ்வாறே செய்கிறார். அப்படி செய்த உடனே முத்து நகை வந்து உயிர் தெழுகிறாள். உயிர் தெளிந்த முத்து நகை மன்னனை கண்டு ஆனந்தத்தில் சிரிக்கிறாள். அப்போது நம்மளை ஒருத்தங்க காப்பாற்ற வந்துட்டாங்க அப்படின்னு நினச்சி சிரிக்கும்போது அந்த முத்துக்கள் வந்து உதிருது. சிரிக்க சிரிக்க முத்துக்களாக கொட்டுது. அந்த முத்துக்களை என்ன பண்ணுறாங்கன்னா வேதாளம் ஒரு விக்ரமாதித்த மன்னன் ஒரு சுருக்கு பையில் எல்லாம் எடுத்து கட்டி பத்திரப்படுத்தி வைத்துக்கிட்டாங்க. எதுக்காக? மன்னர் கேட்டாங்க இல்லையா, அதுக்காக எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன கதை என்ன எதுன்னு முக்கியமாக தெரியும் இல்லையா? அப்போ முத்து நகையை பார்த்து சொல்கிறாங்க, நான் உன்னை காப்பாற்ற தான் வந்திருக்கிறேன், ஆனால் அந்த முனிவரை பற்றி எனக்கு முழுமையாக தெரியாது, அதை நீ தான் எனக்கு அறிந்து சொல்லணும். அவனை எப்படி கொல்ல வேண்டும் அப்படிங்கிற தந்திரத்தை தெரிந்தால் மட்டுமே அவனை நாம் முழுமையாக அழிக்க முடியுமே தவிர அவசரப்பட்டு நம்மளால் எதுவும் செய்ய இயலாது அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமாதித்த மன்னன் திட்டவட்டமாக அந்த இடத்தில் கூறுகிறார். முத்து நகையும் அதற்கு ஒப்புக்கொண்டு நான் எப்படியாவது பேசி நான் அந்த தந்திரத்தை நான் தெரிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து நகையும் வாக்கு கொடுக்குறாங்க. பழையபடி விக்ரமாதித்த மன்னன் முத்து நகையோட தலையை துண்டித்து எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே வாசலில் வச்சுட்டு மன்னன் வந்து அதை எடுத்துட்டு புறப்பட்டார். ஒரு பொண்ணு தலையை எத்தனை வடிடா வெட்டுவீங்க? கிளம்பிட்டாங்க. வேதாளம் அந்த இடத்துல வந்து மறைந்திருந்து முனிவர் வந்து என்ன பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக வேதாளம் வந்து அந்த இடத்துல மறைந்திருக்கிறாங்க. முனிவன் வராரு, வந்து முத்து நகையை உயிர் தெள செய்கிறாங்க. செய்த உடனே முத்து நகை ஒன்று ஒரே அழுக. உடனே எதற்காக இப்படி அழுறேன்னு கேட்டோடனே, எனக்கு இன்னும் எத்தனை நாள் எப்படின்னா செத்து பொழைக்கணும், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது, என்னால் வலி தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போது அந்த மந்திரவாதியாக முனிவர் சொல்கிறாரு, இன்னும் 3 நாள் தான், அந்த 3 நாள் நான் என்னுடைய யாகத்தை முடிச்சிட்டேன்னா அந்த உலகத்தை ஆள்ற அளவுக்கு எனக்கு சக்தி கிடச்சிரும் அப்படின்னா, சரி சக்தி கிடச்சிரும், இப்போ என்னோட அப்பா அம்மாலாம் இப்படி உயிர் இல்லாத பொம்மையாக இருக்காங்க, அவங்கள எப்படி நான் உயிர் பிழைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. காட்டில் இருக்கிற வெள்ளை யானையை பிடிச்சிட்டு வந்து அதோட தலையை வெட்டி காளி தேவியின் கோயில் இருக்கும் பலிபீடத்தின் மீது வைத்து அந்த பலிபீடத்திற்கு கீழே இருக்கும் ஒரு குடத்தை எடுத்து அந்த வெட்டப்பட்ட யானையின் தலையில் உடைத்தால் ஊர் மக்கள் முதற்கொண்டு அனைவரும் உயிர் தெழுவார்கள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த முனிவர் வந்து சொல்கிறாங்க. இதையும் கேட்டு வச்சுட்டு, சரி இன்னும் 3 நாள் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, இப்போ என்ன சொல்கிறது, என் தலையை வெட்டி வாசல் வச்சுட்டு நீங்கள் கிளம்பி போயிடுறீங்க யாகம் நடத்துறதுக்கு. அங்கே போயிடுறீங்க, போகிற இடத்துல உங்களுக்கு ஏதாவது ஆயிட்டுன்னா அப்புறம் என்னோட நிலைமை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டோடனே அவன் சிரிக்கிறானா, நான் எப்படி சாவேன், என்னெல்லாம் கொள்வது அவ்வளோ ஒன்றும் ஈஸி கிடையாது, ஒன்று எதை வச்சு அப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லி முத்து நகை கேட்கும்போது, என்னை
சாகடிக்கணும்னா என்னை சாகடிக்கிறதுக்கு வேறு விதமான வழிமுறை இருக்குது. என்னுடைய தலையை துண்டாக வெட்டணும். என்னுடைய ரத்தம் வந்து பூமியில் படக்கூடாது. அதை யாராவது குடிக்கணும். அதோடு மட்டும் இல்லாமல் என்னுடைய உடல் வந்து மண்ணில் விழாமல் ஒரு ஜாமம் முழுவதும், அதாவது ஒரு இரவு முழுவதும் வானத்துலேயும் இல்லாமல் கீழே இல்லாமல் யாராவது கையில் தாங்கியபடியே நிற்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நான் என்னுடைய உயிர் முழுமையாக பிரியுமே தவிர்த்து என்னை யாராலும் மறைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரவாதியாகிய முனிவர் சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு வேதாளம் போய் விக்ரமாதித்த மன்னனிடம் சொல்கிறாங்க. அடுத்த நாள் பொழுது சாயிற நேரம் ஆகுது. காளிதேவி வீட்டை போய் நல்லா வணங்கி ஆசீர்வாதம் வாங்கிட்டு விக்ரமாதித்த மன்னன் முனிவர் வருவதற்குள் உறைவாளுடன் வாயில் படியில் மறைந்து காத்திருக்கிறார். வேதாளம் ஒருபுறம் மறைந்திருக்கிறார். முனிவர் வாயிலில் காலை எடுத்து வைச்ச உடனே மன்னன் தன்னுடைய உறைவாளால் முனிவரின் தலையை ஒரே வெட்டிய உடனே வேதாளம் அந்த தலையை பற்றி கொண்டு அந்த இரத்தத்தை குடிக்க ஆரம்பித்தது. மன்னன் வந்து அந்த உடலை உடனே கையில் தாங்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா கீழே விழலை, கையில் வச்சு மேலேயும் கீழேயும் தூக்கி போட்டு கையிலே வச்சு பிடிச்சிட்டே இருந்தாராம் ஒரு ஜாமம் முழுவதும். அடுத்த நாள் பொழுது விடிந்த உடனே இந்த தலை உடல் இரண்டையுமே அந்த முனிவர் வளர்த்த வேலையே கொண்டு பொசுக்கிடுறாங்க 2 பேரும். இப்போது பழைய நிலைமைக்கு எல்லாமே மாறிடுச்சு. முத்துநகையோட நாடு, அவரோட அப்பா அம்மா நாட்டு மக்கள் அனைவருமே உயிர் தெழுந்துட்டாங்க. இப்போ என்ன ஆகும், அவ்வளோதான், முத்துநகைக்கும் விக்ரமாதித்த மன்னருக்கும் கல்யாணம் பண்ணி அனுப்பி வச்சுட்டாங்க. போகிற இடத்துலலாம் மனுஷனுக்கு கல்யாணம் ஆகுது. கொடுத்து வச்ச மனுஷன் பற்றியெல்லாம் கல்யாணம் பண்ணி அனுப்பி வச்சிடுறாங்க. இப்போ முத்துநகையை கூட்டு வந்து மாளிகையில் ரத்தின மாலையோட பொறுப்பில் விட்டுட்டு கிளம்பி போயிடுறாங்க. எங்கே போகிறாங்க, மன்னர்கிட்ட போனோம்ல, இதுக்கே அவருக்கு 3-4 மாதம் ஆகிப்போச்சு. மன்னர்கிட்ட போய் கொண்டு வந்து முத்துக்களை வந்து கொடுத்துட்றாங்க. மன்னருக்கு ஒரே ஆச்சரியம், இவன் எப்படி முத்து கொண்டு வந்தான்? ஏன்னா அவருக்கு விஷயம் தெரியாமல் அங்கே அனுப்பி வைக்கலை. முத்துக்கள் இப்போ கிடைப்பதில்லை அப்படிங்கிறத தெரிந்து கொண்டே மதுரேந்திர மன்னன் வந்து திட்டமிட்டே விக்ரமாதித்த மன்னரை அங்கே அனுப்பி வைத்தாங்க. அவன் இறந்து விடுவான் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அவருடைய திட்டம் பலிக்கவில்லை. விக்ரமாதித்த மன்னர் வந்து அவருடைய திட்டத்தை முறியடித்து முத்துக்களை கொண்டு வந்து கொடுத்து விட்டார். இவருக்கு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் இந்த 3-4 மாதத்துக்கான சம்பளத்தை மன்னர் வந்து விக்ரமாதித்த கொடுத்து அனுப்பி வச்சாராம். பார்த்திங்களா, நல்ல மன்னர். இப்போ 3-4 மாதம் சம்பளம் எவ்வளோ? ஒரு நாளைக்கு 1000 கேட்டார். அப்போ 4 மாதத்துக்கு எவ்வளோ சம்பளம் ஆயிருக்கும் நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க. கொடுத்து அனுப்பி வைத்தாங்க. விக்ரமாதித்தனும் சந்தோஷமாக தன்னுடைய மாளிகைக்கு ஓய்வெடுக்க சென்று விட்டார். மன்னருக்கு ஒரே வருத்தம், இவன் திரும்ப வரமாட்டான்னு நினச்சோம், வந்துட்டானே அப்படின்ட்டு. அப்போது மந்திரி அடுத்த திட்டத்தை தீட்டுகிறார். அது என்ன திட்டம், அதுக்கு என்னென்ன பண்ணாங்க, அதை எப்படி விக்ரமாதித்த மன்னர் முறியடித்தார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த கதையில் பார்க்கலாம். அதாவது நாளைக்கு ஸ்டோரியில் பார்க்கலாம். நன்றி.